வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஓல்டு தமிழ் புக்கில் இருந்து முதல் 100 வினாக்கள் பார்க்கலாம். தேவநேய பாவாணர் பிறந்த ஊர் சங்கரன் கோவில். பாவாணர் வாழ்ந்த காலம் 1902 முதல் 1981 வரை. தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பருதிமார் கலைஞர். தமிழை தழைக்கச் செய்தவர் மறைமலையடிகள். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநேய பாவாணர். திராவிட மொழிகளுக்கு தாய் தமிழ் என்றவர் தேவநேய பாவாணர். தமிழை வடமொழி வல்லாண்மையினின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் பாவாணர். பாவாணரின் ஆய்வின் இரு கண்கள். உலகின் முதல் மனிதன் தமிழன். அவன் தோன்றிய இடம் குமரிகண்டம். ஹரப்பா மொகஞ்சதோரோ நாகரிகம் பழந்தமிழர் நாகரிகம். மொழி ஞாயிறு, செந்தமிழ்ச் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் உள்ளிட்ட 174 சிறப்பு பெயர்கள் உடையவர் பாவாணர். பாவாணர் இயற்றிய நூல்கள்: தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுகள், வடமொழி வரலாறு, தமிழர் திருமணம், தமிழர் மதம், மண்ணிலே விண், பண்டை தமிழர் நாகரிகமும் பண்பாடும், உயர்தர கட்டுரை இலக்கணம், சொல்லாராய்ச்சி கட்டுரை, திருக்குறள் பரப்புரை. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி வெளியிட்டவர் தேவநேய பாவாணர். பாவாணர் சொற்பிறப்பியல் அகரமுதலியின் திட்ட இயக்குநராக தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு 1974. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் பாவாணர். பாவாணர் பெயரில் மாவட்ட மைய நூலகம் அமைக்கப்பட்டுள்ள இடம் சென்னை அண்ணா சாலை. 1981 ஜனவரி 5 மதுரை உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் தேவநேய பாவாணர். நிலைமொழி ஈற்று உயிரும் வறுமொழி முதல் உயிரும் சேரும்போது இடையில் இ இவ் தோன்றுவது உடம்படு மெய் எனப்படும். இ ஐ வழி யவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் ஏமுன் இருமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யென்றாகும் என கூறும் நூல் நன்னூல். எடுத்துக்காட்டு: கிளி ப்ளஸ் அலகு கிளியலகு, பனை ப்ளஸ் ஓலை பனையோலை, தீ ப்ளஸ் எரிகிறது தீ எரிகிறது. மெய்யீற்று புணர்ச்சி. தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் நன்னூல். எடுத்துக்காட்டு: கண் ப்ளஸ் அழகு கண்ணழகு, கண் ப்ளஸ் இன் ப்ளஸ் அழகு கண்ணழகு. மறைமலை அடிகளின் மகள் நீலாம்பிகை அம்மையார். இயற்பெயர் கருப்பாயி. நீலாம்பிகை அம்மையாரின் இயற்பெயர் கருப்பாயி. முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் குமரகுருபரர். முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் 10 பருவங்களையும் 100 பாடல்களையும் கொண்டது. பிள்ளைத்தமிழ் 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் 7. அவை: காப்பு, செங்கீரை, தாள், சப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி. ஆண்பார் பிள்ளைத்தமிழின் கடைசி 3 பருவங்கள் சிற்றில், சிறுபறை, சிறுதேர். பெண்பார் பிள்ளைத்தமிழின் கடைசி 3 பருவங்கள் அம்மானை, கழங்கு அல்லது நீராடல், ஊசல். குழந்தையின் 13வது மாதம் வருகை பருவம். புள்ளிருக்கு வேலூரில் எழுந்தருளியிருக்கும் முருகனின் பெயர் முத்துக்குமாரசுவாமி. குமரகுருபரர் வாழ்ந்த காலம் 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருபரர் பிறந்த ஊர் திருவைகுண்டம். குமரகுருபரர் இறைவனடி சேர்ந்த இடம் காசி. குமரகுருபரர் இயற்றிய நூல்கள்: முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, திருவாரூர் மும்மணிக்கோவை, நீதிநெறி விளக்கம். எள்ளல், இயலாமை, அறியாமை, மடமை ஆகிய 4 காரணங்களால் நகைச்சுவை தோன்றும் என கூறும் நூல் தொல்காப்பியம். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். அவை: எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. யாப்பு என்பதன் பொருள் கட்டுதல். யாப்பின் உறுப்புகள் 6. அவை: எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. தமிழை செம்மொழியாக நடுவண் அரசு அறிவித்த நாள் 12/10/2004. 2010 உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டின் மையக்கருத்து: பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும். நிகண்டுகளில் பழமையானது அல்லது முதல் நிகண்டு சேந்தன் திவாகரம் நிகண்டு. ஆசிரியர் திவாகரர்.
சூடாமணி நிகண்டு நூலின் ஆசிரியர் மண்டலபுருடர். அகராதி என்ற சொல் முதலில் இடம்பெற்றது திருமந்திரம். ஆசிரியர் திருமூலர். முதல் அகராதி சதுரகராதி. சதுர் என்பது பெயர், பொருள், தொகை, தொடை ஆகியவற்றை உள்ளடக்கியது. வீரமாமுனிவரின் அகராதிகள்: தமிழ் லத்தீன் அகராதி, லத்தீன் தமிழ் அகராதி, தமிழ் பிரெஞ்சு அகராதி, பிரெஞ்சு தமிழ் அகராதி, போர்ச்சுகீசிய லத்தீன் அகராதி. தமிழ் அகராதி வெளியிட்டவர் லெவிஸ் பால்டிஸ். சங்க அகராதி என்று அழைக்கப்படுவது தமிழ் சொல்லகராதி. ஆசிரியர் யாழ்ப்பாணம் கதிரைவேலன். திருக்குறள் முதலாக மொழிபெயர்க்கப்பட்ட மொழி லத்தீன். திருக்குறளை மொழிபெயர்த்த முதல் அயல் நாட்டவர் வீரமாமுனிவர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் அயல் நாட்டவர் ஜியு போப். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் இந்தியர் கே.எம். பாலசுப்பிரமணியன். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் தமிழர் வ.வே.சு. ஐயர். திருவள்ளுவர் சிலையை வடிவமைத்தவர் கணபதி ஸ்தபதி. திருவள்ளுவர் ஆண்டு அமலுக்கு வந்த ஆண்டு 1971. திருவள்ளுவர் ஆண்டின்படி தமிழின் முதல் மாதம் தை மாதம். பழந்தமிழர்கள் பின்பற்றும் ஆண்டின்படி தமிழின் முதல் மாதம் ஆவணி மாதம். தமிழின் சைத்திர வருடத்தின்படி தமிழின் முதல் மாதம் சித்திரை மாதம். திருவள்ளுவர் தினம் கடைபிடிக்கப்படும் நாள் தை 2ஆம் நாள். இலக்கணப்படி திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாகு பெயர். திருக்குறளை தமிழில் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் 1812 மலையத்து வசன் மகன் ஞானப்பிரகாசம். திருக்குறளை முதலாக ஜியு போப் ஆங்கிலத்தில் வெளியிட்ட ஆண்டு 1886ஆம் ஆண்டு. திருவள்ளுவருக்கு நாணயம் வெளியிட்டவர் எல்லீசு. விக்டோரியா மகாராணி காலை எழுந்தவுடன் படித்த நூல் திருக்குறள். திருக்குறளில் உடைமை என்று முடியும் அதிகாரங்களின் எண்ணிக்கை 10 அதிகாரங்கள். அவை அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆள்வினை உடைமை, பண்புடைமை, நாணுடைமை. திருக்குறளில் நட்பு பற்றி கூறும் அதிகாரங்களின் எண்ணிக்கை 4 அதிகாரங்கள். அவை நட்பு, கூடா நட்பு, தீ நட்பு, நட்பாராய்தல். திருக்குறளில் இருமுறை வரக்கூடிய அதிகார தலைப்பு குறிப்பறிதல். ரஷ்யாவில் திருக்குறளை பாதுகாப்பாக வைத்துள்ள இடம் அணுதுளைக்காத கிரெம்ளின் மாளிகை. இங்கிலாந்து அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று கூறியவர் ஔவையார். வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாடியவர் பாரதியார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என கூறியவர் பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். யாமறிந்த புலவர்களிலே கம்பனைப் போல், இளங்கோவைப் போல், வள்ளுவனைப் போல் யான் இங்கு கண்டதில்லை என பாடியவர் பாரதியார். இந்த உலகம் அழிந்தாலும் கம்பன் காவியமும் திருக்குறளும் இருந்தால் போதும், மீண்டும் புதிய உலகை படைத்து விடலாம் என்றவர் கால்டுவெல். செய்யா மொழிக்கும் திருவள்ளுவர் மொழிந்த பொய்யா மொழிக்கும் பொருள் ஒன்றே. வெள்ளி வீதியார். வள்ளுவர் தம் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து. பரணர். வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள். பாரதிதாசன். திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ, ஒரு மதத்தார்க்கோ, ஒரு நிறத்தார்க்கோ, ஒரு மொழியார்க்கோ, ஒரு நாட்டார்க்கோ உரியதன்று. அது மண்பதைக்கு உலகுக்குப் பொது என்றவர் திருவி.க. திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்ற ஓர் இனம் இருப்பதாக உலகத்திற்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் எனும் ஓர் நூல் தோன்றியிராவிட்டால் தமிழ்மொழி இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது என்றவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன். சைவத் திருமுறைகள் மொத்தம் 12. 8ஆம் திருமுறை திருவாசகமும் திருக்கோவையாரும். ஆசிரியர் மாணிக்கவாசகர். திருவாசகம் மொத்தம் 658 பாடல்களை கொண்டது. திருவாசகத்தின் சிறப்பு: திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். திருச்சதகம் என்பது திருவாசகத்தின் ஒரு பகுதியாகும். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்துண் என பாடியவர் மாணிக்கவாசகர். சதகம் என்பது 100 பாடல்களை கொண்ட செய்யுள். மாணிக்கவாசகரின் காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் மதுரை மாவட்டம் திருவாதவூர். மாணிக்கவாசகர் அரிமர்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார்.
மாணிக்கவாசகரின் சிறப்பு பெயர் அழுது அடியடைந்த அன்பர். மாணிக்கவாசகர் கட்டிய கோயில் ஆவுடையார் கோயில். இது புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பெருந்துறையில் உள்ளது. ஏலாதி என்ற நூலின் ஆசிரியர் கனிமேதாவியார். ஏலாதி நூலில் உள்ள வெண்பாக்கள் 81 வெண்பாக்கள். ஏலாதியின் ஒவ்வொரு பாடலிலும் 6 கருத்துகள் இடம்பெறும். ஏலாதியில் குறிப்பிடப்படும் 6 மருந்து பொருள்கள் ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி. கனிமேதாவியரின் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. கனிமேதாவியார் சமண சமயத்தை சேர்ந்தவர். கனிமேதாவியரின் வேறு பெயர் கனிமேதையர். கனிமேதாவியர் இயற்றிய நூல்கள் ஏலாதி, திணைமாலை 150. சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தியுள்ளார். சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் 26,350 அடிகள். செம்மொழிக்கு 11 தகுதி கோட்பாடுகளை வரையறுத்தவர்கள் தமிழறிஞர் முஸ்தபாவும் மொழி வல்லுநர்களும். தேங்க்யூ.